ஷீனா, எங்க போற? காஜலோட பார்ட்டிக்கு. பார்ட்டியா? ஆனா ஏன்? ஏன்னா இல்ல என்ன விட்டுட்டு என்ன ஒன்னும் குத்தகைக்கு விட்டு வைக்கல. பணம் எங்க வச்சிருக்கீங்க? அலமாரியில உங்க பணமும் இல்ல, கார்டும் இல்ல. அது மான்சி கிட்ட இருக்கு. என்ன? உங்க கார்டு எதுக்கு மான்சி கிட்ட கொடுத்து வைக்கணும்? பணத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவ எடுத்துக்கிட்டா. அது சரி, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டா நீங்களும் கொடுத்துட்டீங்க. முகுல் பொண்டாட்டி நான், பணம் என்கிட்ட தானே இருக்கணும். அவ என் தங்கச்சி, அவகிட்ட பணம் கேட்டு வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தடவை மறுபடியும் யோசிச்சுக்க. பார்ட்டிக்கு போக வேண்டியது அவசியமா? லுக் முகுல், நான் உங்களோட மனைவி, வேலைக்காரி இல்ல. பணத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க தங்கச்சி தானே எடுத்துக்கிட்டா. சரி, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியையும் அப்படியே எடுத்துக்க சொல்லுங்க. உங்களுக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்க முடியாது. நான் போறேன். என்ன மேடம் ஷீனா, ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க? புருஷன் பெட்ல இருக்காரு, வீட்ல சுத்தமா பணம் இல்ல. இந்த நிலைமையில நான் என்ன பண்றது? மூட் ஆஃப் ஆகாம அதான் நான் இருக்கல, எந்த கவலையும் வேண்டாம், பாத்துக்கலாம். அசோக், உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. என்னுடைய ஒவ்வொரு வழியையும் புரிஞ்சுக்கிறீங்க. ஒருவேளை முக்குள் இடத்துல நீங்க இருந்திருந்தா எனக்கு இன்னும் வேணும். எடுத்துட்டு வரேன், டம்ளர் ஃபுல்லா கொண்டு வரேன். இல்ல இல்ல, இங்க வேண்டாம், உள்ள போலாம். போலாம். என்ன இது? என்னென்ன தொழில் பண்றோன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் இல்ல, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க. நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதுக்காதான். செலவுக்கு வச்சுக்கோ. ஏன் அப்புறம் இதோட அதிகமா இந்த காலத்தை போடுங்கன்னு பண்றாங்க. என்ன பேசுறீங்க? இந்த வேலையை செஞ்சு பணம் கூட சம்பாதிக்கிறாங்களா? ஆமா, நிறையவே. நானும் சம்பாதிக்கிறேன். உனக்கு அவ்வளவு பணம் வேணுமா? அதனால என்ன? அப்ப சொல்லிடுங்க எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு. வேற யார்கிட்டயாவது உதவி கேட்கிறேன். ஐயோ, நான் தான் இருக்கேன்ல, நான் ஹெல்ப் பண்ணாம வேற யார் பண்ண போறாங்க? ஆனா உன்னுடைய இடமா இருக்கணும். எந்த அட்ரஸ் கொடுக்கறது? இல்லனா நீ ஹோட்டலுக்கு போகணும், உன்னால முடியுமா? இல்ல இல்ல, ஹோட்டல்லாம் ஐயோ வேணாம். அசோக், இடம் கிடைச்சிருச்சு. எங்க?
வீட்லயா? இங்க பாருங்க, முக்கலால உதவி இல்லாம எழுந்துக்க கூட முடியாது. அவருக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் மான்சி அவ வீட்ல எங்க இருக்கா? வீட்லயே வச்சுக்கலாம். நல்ல ஐடியா. தேவைகள், மனிதர்களோட தேவைகள் என்னைக்குமே தீராது. அப்புறம் இந்த மாதிரி தேவைகள் மனுஷனை என்னெல்லாம் செய்ய வைக்குது, இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஷீனாக்கு நடந்ததும் இந்த மாதிரி தான். திடீர்னு அவ வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடுச்சு. இதுல அவ தன்னை மறந்தே போயிட்டா. இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப நிதானமா வேலை செய்யறது ரொம்ப முக்கியம். ஆனா என்னன்னா, ஷீனாவோட ஆசைகள் ரொம்பவே அதிகமா ஆயிடுச்சு. அவ யோசிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுமான சக்தி குறைஞ்சு போச்சு. பண போதை அவ தலைக்கு மேல ஏறிடுச்சு. அவ தன்னோட உடலை கூட விக்கிறதுக்கு தயாராயிட்டா. ஷீனா இதெல்லாம் செய்யறது அவ்வளோ ஈஸியா என்ன? அங்க இன்னொரு பக்கம் முகுல் வீட்டு பொறுப்ப மான்சி கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இந்த முடிவு சரியா? இல்லன்னா முகுல் அவரோட மனைவியோட இந்த பழக்கத்தை ஏற்கனவே அறிஞ்சவரா? இந்த கதை இப்ப என்ன முடிவை கொண்டு வர போகுது? ஷீனா அப்புறம் முகுலோட வாழ்க்கை. வணக்கம், நான் உங்க சுதாச்சந்திரன். அப்புறம் இன்னைக்கு கிரைம் அலர்ட்டோட கதை அந்த உறவுகளோட வரைமுறையை வெளிப்படுத்துறது மூலியமா அந்த உறவுகள் பணம் அப்புறம் ஆசைகளுக்கு முன்னால ரொம்ப சின்னதா தெரியுது. வாங்க பாப்போம். தோ செல்லம், உன் வீடு வந்தாச்சு. உன்னை போக வைக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. நான் அப்படிப்பட்டவ தானே. பரவாயில்ல, நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். ஓ, இங்க என்ன பண்ற? உன்னை இங்க யார் வர சொன்னது? அப்புறம் இங்க என்ன நடக்குது? மேடம், மான்சி மேடம் தான் என்ன வர சொன்னாங்க, முகுல் சாரை பாத்துக்க சொல்லி. ஓ, தள்ளு. ஓ, பாத்துக்கிறாங்களா? என்ன பண்ற ஷீனா? அவ உன்னை தொடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததா? ஆனா நான் தொட்ட கோவம் வருதா? அப்புறம் நீ என்ன சொன்ன? விட, உன்னை வேலைக்கு வச்சது மான்சி மேடமா? பரவாயில்ல, மான்சி மேடம் ரொம்ப நல்ல காரியம் தான் செஞ்சிருக்காங்க. அட்லீஸ்ட் எனக்கு தலைவலி இல்லாம இருக்குதே. செல்லக்குட்டி, நீ பயங்கர ஹிட் ஆயிட்ட. உன் போட்டோ பார்த்ததுக்கே அவன் பைத்தியமா அலையறான். கஸ்டமர்ஸ் லைன்ல இருக்கிறாங்க. நாளைக்கு ரெடியா? கொஞ்சம் இருங்க. இந்த மான்சி இருக்காளே, வீட்ல நர்ஸை வச்சிருக்கா. அவளை முதல்ல இங்க இருந்து வெளியே அனுப்பணும். சீக்கிரம் ஆகட்டும், பார்ட்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. இந்த நர்ஸை ஏதாவது பண்ணி ஆகணுமே.
மருந்து வேலை செஞ்சிருச்சு போல இருக்கு. இனிதான் வேடிக்கையா இருக்கு. முகுல், முகுலுக்கு என்ன ஆச்சு? முகுல், 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 மான்சி, அவருக்கு என்ன ஆச்சு? அண்ணி, அது அண்ணனுக்கு ரொம்ப வாமிட்டிங் ஆயிடுச்சு. மூச்சு விடுறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா இந்த நர்ஸ் இங்க தானே இருந்தா. டாக்டர் சார் கொடுத்த மெடிசனை தான் நானும் கொடுத்தேன். சீ, இந்த எக்ஸ்பயர் ஆன மெடிசன். மான்சி, இங்க பாரு. மேம், எனக்கு தெரியாது. நான் மெடிசன் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் கொடுப்பேன். அப்படி மருந்து வாங்கிட்டு வந்தது நீங்கன்னா என்ன மருந்துன்னு உங்களுக்கு தானே தெரியும். இவ்ளோ மோசமான ஸ்மெல் வருது இந்த மருந்துல. உண்மையை சொல்லு, நீ என் புருஷனை கொல்ல பார்த்ததானே? இல்ல மேடம், நான் கரெக்டான மெடிசனை தான் நீ கொடுத்தேன். முதல்ல இங்க கிளம்பு. போ, இங்க இருந்து போயிடு. நான் சொல்றத கேளுங்க. அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். என்னால இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க முடியாது. எங்க வீட்டை விட்டு முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்க, நான் கேளுங்க மேம், கிளம்புங்க. உங்க ஷீனா உங்க கூட இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. பாரு தமன், அண்ணா அண்ணி இப்படி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு. சரி, அன்னிக்கு அண்ணன் மேல அக்கறை இருக்கு. அது என்னமோ உண்மைதான். கமல், மான்சி, உங்களோட என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி இருக்குல்ல, நீங்க வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்க. அனி, முக்குல இல்ல, விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் போங்க, பெட்டராக ஃபீல் பண்ணுங்க. இங்கே தான் ஷீனா இருக்கல்ல, ஏதாவதுன்னா அவள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவா. பார்த்து ஜாக்கிரதை. அண்ணி, எதுனாலும் சொல்லுங்க. நீ கிளம்பு. ம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபைனலி என் ஷீனா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. இனிமே நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ம்? உனக்கு தெரியுமா ஷீனா, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன். நான் குணமானதுக்கு அப்புறமா உனக்காக என்னெல்லாம் செய்கிறேன்னு பாரு. உன்னை கஷ்டப்படுத்துறேன்ல. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டீங்கல்ல, தூங்குங்க. அப்படி தூங்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பாக தொந்தரவு பண்ணுறீங்க. டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்களா? இப்போ தூங்குங்க. ம். உள்ள வரலாம். இரு, 3 பேரா? நான் தான் சொன்னேன்ல, உன் போட்டோவை பார்த்து எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டாங்க. வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. 3 பேரு. ஆனா பணம்? ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 50,000 தரப்போறாங்க. அப்புறம் என்ன? 50,000 ரூபாவா? Cheers. Cheers. போலாமா? பிரதாப், செல்லம், உன் மதிப்பு ரொம்ப அதிகம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ கம்மியாக விலை கொடுக்குறோன்னு. தீரஜ் சார், உங்களுக்கு தான் தெரியுதுல்ல.
அப்போ பெரிய டீலா பண்ணுங்களேன். அடுத்த முறை யாருக்கும் கொடுக்காத பெரிய விலை நான் உனக்கு கொடுக்குறேன். டைம் அப். இது உன்னோட பங்கு. இது பணம் ஓகே, ம், வேற ஒரு முறையிலயும் கொடுக்கணும் இல்லையா? முக்குள் எழுந்துக்கிட்டாரு போல இருக்கு. வா வா, நீ போ, நீ வெளியே போயிடு, நான் கதவை மூடிக்கிறேன். ஆ போ. ஷீனா, ஏதாவது வேணுமா? யார் அவங்க? அவங்க அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்ட்டிக்கு போறதுக்கு எனக்கு மூடு இல்ல, அதான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன முட்டாள் நினைச்சியா? இங்க என்ன பார்ட்டி நடந்ததுன்னு எனக்கு தெரியும். என்ன பார்ட்டி? ஷீனா, இவ்வளோ கீழ்த்தரமா போயிட்ட. இது என் வீடு, விபச்சார விடுதி இல்ல. பேரலைஸ்டு தான், ஆனா எதுவும் தெரியாம அளவுக்கு மூளை உனக்கு குழம்பி போல. கேவலம் பணத்துக்காக நீ இவ்வளோ கீழ்த்தரமான வேலை செய்வியா? இதை நான் எப்பவும் யோசிக்கல. உன் வாயை மூடிக்க சொல்லிட்டேன். எதையும் பண்ற தகுதி உனக்கு கிடையாது. பெருசா என்ன குறை சொல்ல வந்துட்ட? இது எனக்கும் தான் வீடு. எனக்கு விருப்பம் எதுவோ அதெல்லாம் நான் செய்வேன். ம் ஷீனா, நீ பண்றது சரியே இல்லை. ம் ஷீனா, நீ உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஷீனா, ஆ, என் செல்லத்துக்கு மூச்சு விட முடியலையா? ம் ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆ, நான் போட்டு விட்டுமா? ஆ, ஷீனா, ஷீனா, அது போய். வேணுமா வேணுமா? இந்தா. ஷீனா, ஷீனா, ஷீனா. கமலும் மான்சியும் வந்துருவாங்க. உன்னோட கேம் ஓவர். உண்மையிலேயே அண்ணி அண்ணனை எப்படி பாத்துக்கிறாங்க? சரி, லேட் ஆனாலும் திருந்திட்டாங்கல்ல, போலாம். போலாம். ஐயோ அண்ணி, சாரி, நீங்க முழிச்சிட்டீங்களா? நாங்க சும்மா அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்படியும் நான் முடிச்சுக்கணும். முக்குளுக்கு மெடிசன் கொடுக்குற டைம் தான். முக்குல், எழுந்துடுங்க, மருந்து சாப்பிடணும். முக்குல், முக்குல் எழுந்துருங்க, மருந்து சாப்பிடணும், டைம் ஆயிடுச்சு, எழுந்துருங்க. முக்குல் எழுந்துருங்க. அண்ணா எழுந்துருங்க. முகுல், அண்ணா எழுந்துருங்க. முக்குல் எழுந்துருங்க. முக்குல், முகுல். அண்ணா, கமல் அண்ணாக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க கமல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் நல்லா தான் இருந்தாரு. மூச்சு வர மாட்டேங்குது. ஐயோ, இப்ப நல்லா தான் இருந்தாரு. ஐயோ அண்ணா, அந்த நர்ஸ். அண்ணா, நான் தான் சொன்னேன்ல, அந்த நர்ஸ் எக்ஸ்பயர்ட் ஆன மருந்து கொடுத்தான்னு. இப்ப முக்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. முக்குல், முக்குல்.
முக்குள் எழுந்துருங்க